என்னால தானே நீ பழைய ஞாபகங்களை இழந்து கஷ்டப்பட்ட. அது எனக்கு ரொம்ப உறுத்தலா இருந்துச்சு. என்னைக்காவது நீ குணமாயிட மாட்டியா? அப்படி நீ குணமாயிட்டா உன்னை நேர்ல சந்திச்சு மன்னிப்பு கேட்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். திவ்யா, நீ என்னை மன்னிக்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஆசினி அக்காவையாவது மன்னிச்சிரு. ஆமா திவ்யா, ஆசினி அக்கா உங்க அப்பாவை தெரியாம ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க. அதுக்காக உங்க குடும்பத்துல வந்து எவ்வளவோ கஷ்டங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நான் உன்னை கடத்திட்டு போனப்ப இந்த அக்கா தான் உங்க மாமா கூட சேர்ந்து அவங்க உயிரை பணைய வச்சு என்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துனாங்க. அதுக்கப்புறம் உன்னை குணப்படுத்துறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு போராடினாங்க. இப்ப நீ முழுசா குணமா இருக்கிறதுக்கு காரணம் அஜய் சாரோட ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்ல, ஆசினி அக்காவோட போராட்டமும் தான். நீ பெரிய மனசு பண்ணி அவங்கள மன்னிச்சிரு திவ்யா. என்னையும் மன்னிச்சிரு திவ்யா. திவ்யா வா. திவ்யா பாத்தியா, அந்த நவீன் கெட்டவன். அவனே ஹாசினி மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கான்னு பாத்தியா? அவனுக்கே ஹாசினியோட தியாகம் புரிஞ்சிருக்கு, ஆனா உனக்கு புரியல. உன் அக்கா மீனாட்சி, தாரணி 2 பேருமே படிக்காதவங்க. அதனால அவங்க உங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ ஹாசினியோட சூழ்நிலைய அவங்களால புரிஞ்சுக்க முடியல. நீ படிச்ச பொண்ணு, நீயாவது புரிஞ்சுக்கோமா. பாவம் ஹாசினி, அவங்கள நீ மனசார மன்னிச்சிட்டேன்னா அவங்களுக்கும் நிம்மதி கிடைக்கும், அவங்க அம்மாவோட ஆத்மாவும் சாந்தி அடையும். என்ன திவ்யா, இன்னும் ஏன் யோசிக்கிற? ஹாசினியை மன்னிக்கலாம்ல. அஜய் பரவாயில்ல, விடுங்க. மன்னிப்புங்கிறது கம்பல் பண்ணி வரக்கூடாது, கம்பல் பண்ணி வாங்கவும் கூடாது. அதை அவங்க மனசார உணர்ந்து கொடுக்கணும். அப்பதான் அந்த மன்னிப்புக்கு வேல்யூ. திவ்யா என்ன மன்னிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். நான் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க அப்பா சாவுக்கு காரணமாயிட்டேன். இப்ப அவருக்கு திதி கொடுத்துட்டு இருக்கீங்க, அதுல நானும் கலந்துக்கணும்னு நினைச்சேன். நேத்து இது விஷயமா உங்க மாமா முத்துப்பாண்டி கிட்ட பேசினேன், ஆனா அவர் என்ன இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா எனக்கு மனசு கேட்கல, அதனாலதான் இங்க வந்தேன். இப்ப எல்லாரும் குளத்துக்கு போயிருக்காங்க. அவங்க திரும்பி வர்றதுக்குள்ள நான் உங்க அப்பா போட்டோ முன்னாடி நின்னு அவரை கும்பிட்டுக்கவா?